ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பண்ணைக்கீரை தாங்க. பண்ணைக்கீரை பார்த்திங்கன்னா ஈரம், அதனால் நம்ம சூடான அந்த உளுகல் பருப்பு சூடுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதனால் உளுகல் பருப்பு போட்டு பண்ணைக்கீரை கடையில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பண்ணைக்கீரை வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. அந்த இருக்கிற பண்ணைக்கீரை அறுத்து எடுத்துகிட்டு வச்சுருக்கு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நாம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் பூண்டு தான் இப்போ சேர்க்க போகிறோம். அதுக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு மேலே அந்த தொலியை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. கட் பண்ணலாம் வேணாம், மேலே இருக்கிற தொலி மட்டும் எடுத்தால் போதும். பூண்டு அதே மாதிரி தொலி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2 டைம் அலசி எடுத்துக்கோங்க. அலசிட்டு அதுக்கப்புறம் சட்டியில் சேர்த்துக்கலாம். சட்டியில் சேர்த்துட்டு அதோட பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவோட அந்த மேலே அந்த தொலி தொக்கு இருக்குல்ல, அதை மட்டும் இப்படி பண்ணுற பாருங்கள். இது மாதிரி எடுத்துகிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் பாதி பச்சை மிளகாய் பாதி வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுதான் உளுகல் பருப்பு. இது நல்லா வறுத்து அரைச்சிருக்கிறது. இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பண்ணைக்கீரை இருக்குல்ல, அதை நல்லா தண்ணியில் ஒரு 4 டைம் 4-5 டைம் அலசி எடுத்துக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம நிலத்துலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருந்துச்சுல்ல, இது மழை பெஞ்சால் தான் முளைக்கும். மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். அதனால் நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசி ஒரு 4-5 டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் மண். அப்படி மண் இல்லாத வரையும் அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 2 பாத்திரத்தில் மாற்றி மாற்றி அலசி எடுத்துக்கிறேன். இது மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு அலசி இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி நல்லா கொஞ்சம் பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அலசியாச்சு. இதை நம்ம அந்த பருப்போடு சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ நான் சேர்க்க போகிறேன். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தண்ணி நீங்கள் கொஞ்சம் தேவையானாலும் வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் வைக்கிறேன் தண்ணி. அதாவது 3 பாத்திரம் தண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் நிறைய தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா ஒரு 4 தக்காளி போதும். இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் நிறைய தக்காளி தெரியும். பெருசாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். வெளியில் அடுப்பு பற்ற வச்சு பாருங்கள், நம்ம வச்சாச்சு. உப்பு மஞ்சத்தூள் புளி நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். பருப்பு வெந்த அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஓரளவு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா அலசி சேர்த்துட்டு அதோட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து திரும்பவும் நல்லா வேக வைக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் செய்கிறதுனா ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா புளி கரைச்சி ஊற்றி நீங்கள் வேணால் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா வெந்துருச்சு. தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த கீரை இருக்குல்ல, கீரையை மட்டும் நல்லா கடைச்சிரும். இப்போ சட்டியில் கடையிறதுனால சீக்கிரமாக கடைஞ்சிரும். அதே நம்ம குக்கரில் என்னப்போ கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், நல்லா மஞ்சிருச்சு. இப்போ இதை அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி அடுப்பு மேலே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அடுப்பு மேலே அது கொதிக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு வடகம், இதுக்கு வடகம் தாங்க மெயின். அப்படி வடகம் இல்லாதவங்க சின்ன வெங்காயமும் பெருங்காயத்தூள் கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அது உள்ளே விட்டு மூடிடணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். அது வாசம் வெளியே போகாமல் இருக்கணும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சாதம் வடிச்சிடலாம். இது தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் வச்சு சாதம் வடித்து எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டில் செய்யுது விடிய காலை 5 மணிக்கு செய்ய ஆரம்பித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஃபுல் வெளிச்சம் வந்துருச்சு. ஏன்னா லேட் ஆகும்ல அது செய்கிறதுக்கு, அதனால தான். அப்புறம் சுடு சாதத்தோட அந்த பண்ணைக்கீரை உளுகல் பருப்பு குழம்பு இருக்குல்ல, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்ருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடாதவங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.